நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிள் எட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கான்ட்ராக்ட் லாவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாய்ட் அண்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் ஆர் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்க்கு கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் என்ட்ரு ஆன கான்ட்ராக்ட் வந்து அன்என்ஃபோர்ஸபிள், லீகலாக அது செல்லாது, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் நமக்கு வந்து ஒரு 2 விஷயம் முக்கியமாக தெரிய வேண்டியிருக்கு. அப்போ தான் இந்த வாய்ட் அண்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாய்டு கான்ட்ராக்டோட டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ அண்டர் செக்ஷன் 2G of the Indian Contract Act 1872, it defines void contract as an agreement not enforceable by law is said to be void. These contracts are unenforceable from the start. அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் லீகலாக நடைமுறைப்படுத்த முடியாதோ, லீகலாக அது இன்வேலிடோ, அதெல்லாமே வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, திஸ் இஸ் இன்வேலிட் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதாவது நீங்கள் கான்ட்ராக்ட் என்டர் ஆன அந்த தேதியிலிருந்து, அந்த நிமிஷத்தில் இருந்தே அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு, அதாவது எம்டி, அதாவது ஒன்றுமே கிடையாது, அப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை அப்படின்றது தான் லீகலாக அதை வந்து கருதுகிறாங்க. இப்போது நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்னா, முதல்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. நீங்கள் லீகலாக இந்த ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டு அது வாய்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால உங்களுக்கு ஒரு லீகல் ரைட் அரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்லேயும் போய் உங்களால் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ரெண்டாவது, நோ லீகல் ரைட்ஸ் ஆர் ஆப்ளிகேஷன்ஸ். நீங்கள் இப்போ ஜென்ரலாக ஒரு கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லீகல் ரைட் வந்து அரைஸ் ஆகும், ஒரு அக்ரூ ஆகும். விச் மீன்ஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 பர்சன் இருக்காங்க, ஏ பி. இப்போ ஏன்றவர் வந்து பியோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறார். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து பிகிட்ட வந்து ஒரு 2 kg வீட் கொடுங்க, வீட்டை வந்து டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பி கூட கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறாரு. அதுக்கு ஏ வந்து பிக்கு ஒரு கன்சிடரேஷன் பே பண்ணுறாரு. அது வந்து ஒரு மணி கன்சிடரேஷன் ஃபார்ம் வந்து ஒரு மணி, சே வந்து ஒரு 500 rupees கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கான்ட்ராக்ட் இது வந்து ஒரு லீகல் கான்ட்ராக்ட், இது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். ஏன்னா இதில் எந்த ஒரு அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட்டும் கன்சிடரேஷனும் இல்லை, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். பட் திஸ் இஸ் ஜென்ரலி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். இவங்க 2 ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டில் ஏக்கு வந்து ஒரு ரைட் அரைஸ் ஆகுது, ஒரு ரைட் அக்ரூ ஆகுது. என்ன ரைட்டு? பிகிட்ட போய் எனக்கு 2 kg கொடு, வீட்டை கொடுன்னு அவர் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி பிக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் ரைஸ் ஆகுது. அவர் வந்து கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் எந்த கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த வீட்டை கொடுக்கறதுக்கான ஆப்ளிகேஷன் பி கிட்ட இருக்கு. சிமிலர்லி ஏக்கு வந்து அவர் டெலிவர் பண்ணோன்னா காசு கொடுக்கணுன்ற ஆப்ளிகேஷன் ரைஸ் ஆகுது, பிக்கு அந்த காசை கிளைம் பண்ணுற ரைட் அக்ரூ ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கரஸ்பாண்டிங் ரைட் அண்ட் ஆப்ளிகேஷன். இது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டில் அக்ரூ ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு வாய்டு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த லீகல் ரைட்டும் இந்த ஆப்ளிகேஷனும் அக்ரூ ஆகாது. ஓகே. ஸோ மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரீட்டட் ஆஸ் இஃப் தே நெவர் எக்ஸிஸ்டட். அப்படி ஒரு கான்ட்ராக்டே இல்லைங்க, நீங்கள் வந்து அப்படி ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் வந்து போடலை அப்படின்றத தான் லீகலாக அதை லா வந்து ப்ரிசியூம் பண்ணும். நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், வாய்டுன்ற மீனிங் வந்து எம்டின்னு அர்த்தம். அதே தான், நீ அந்த இதில் ஒன்றுமே இல்லை, அந்த பத்திரத்தை நீ என்ன எழுதுனாலும் அது வந்து லீகலாக இட்ஸ் எம்டி டாக்குமெண்ட், சிம்பிளி எம்டி. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் வாய்டு கான்ட்ராக்ட்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வாய்டு கான்ட்ராக்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ அது என்ன அப்படின்றதுலாம் பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து இட்ஸ் வாய்டு இன் நேச்சர். ஸோ ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிமெண்ட்ஸ் வித் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஓகே. அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஆர் அன்லாஃபுல் கன்சிடரேஷன் இது ஆட் பண்ணிக்கோங்க. unlawful
unlawful consideration. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று கன்சிடரேஷன், இன்னொன்று ஆப்ஜெக்ட். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஒரு கன்சிடரேஷன் கான்ட்ராக்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளே போவோம். அந்த ஏ அண்ட் பி வந்து ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆனாங்க. ஏ வந்து ஒரு 2 kg வந்து நீங்கள் எனக்கு டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பீட்டை சொல்கிறாரு. அதுக்கு வந்து கன்சிடரேஷனாக ஏ வந்து ஒரு 500 ரூபா கொடுக்குறாரு. ஓகே, ஸோ கன்சிடரேஷன்றது இங்கே மணி தான். அடுத்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது இங்கே எதை வந்து டிரான்சாக்ட் பண்ணுறாங்க, வீட்டை. ஸோ வீட்டுன்றது இங்கே ஆப்ஜெக்ட்டு, கன்சிடரேஷன்ன்றது அந்த ஏ கொடுக்குற மணி. ஓகே, சிம்பிள். இப்போ இந்த அக்ரிமெண்ட் வித் அன் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஆர் அன்லாஃபுல் கன்சிடரேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி. இப்போ அதே எக்ஸாம்பிள் வேற மாதிரி பார்ப்போம். ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் இதே மாதிரி ஒரு வீட்டு வாங்கணும்னு சொல்கிறாரு. ஒரு சே ஒரு டன் வீட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து பீட்டை கேட்குறாரு. பியும் ஒத்துக்கிறேன், நான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக ஏ என்ன சொல்கிறாரு, இதுக்கு நான் அமௌண்ட் கொடுக்குறேன், நான் ஒரு 50,000 பே பண்ணுறேன், ஆனால் இதில் ஒரு 25,000 வந்து கவுண்டர்ஃபிட் கரன்சி தான் நான் கொடுப்பேன், அதாவது கள்ள நோட்டை பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா இது வந்து ஒரு அன்லாஃபுல் கன்சிடரேஷன். இது வந்து ஒரு அன்லாஃபுல் கன்சிடரேஷன். இங்கே ஆப்ஜெக்ட் வந்து லீகலாக இருந்தாலும் கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட். எய்தர் ஒன்று ஆப்ஜெக்ட் அன்லாஃபுல்லாக இருந்து கன்சிடரேஷன் லீகலாக இருந்தாலும் அது வாய்டு தான், கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாக இருந்து ஆப்ஜெக்ட் லீகலாக இருந்தாலும் அது வாய்டு தான். எய்தர் ரெண்டுமே, எய்தர் ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன், இஃப் இட் இஸ் அன்லாஃபுல் then such a contract will be deemed as void. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதே வந்து ஒரு அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி, அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் சிட்டிசன்ஸ். அவங்க வந்துட்டு இப்போ ஏ வந்து கேட்குறாரு, நீ இந்த தேதிக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் டெலிவரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சராசரி சிட்டிசன் வந்துட்டு ஒரு நார்மல் சிட்டிசன் அந்த மாதிரி வெப்பன்ஸ் வாங்கியோ விற்கிறதுக்கோ ரைட்ஸ் கிடையாது. அப்படி வாங்கினா அது வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்ட். ஸோ இங்கே அவங்களோட ஆப்ஜெக்ட் வந்து தப்பாக இருக்குது. இவன் தான் அவங்க மணி வந்து ஒழுங்காக லீகலாக பே பண்ணாலும் அங்கே ஆப்ஜெக்ட் வந்து இல்லீகலாக இருக்கிறதுனால அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் நேச்சர். ஓகே, சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது அக்ரிமெண்ட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அக்ரிமெண்ட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏ அண்ட் பி இருக்காங்க. அவர் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ராமு சோமுன்னு வச்சுக்கோங்க. ராமுன்றவர் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து இந்த ரெனோவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர் கம்பெனிகிட்ட போய் கேட்குறாரு. அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு கன்சிடரேஷனே கொடுக்கல. நீங்கள் வந்து எனக்கு சும்மா ஃப்ரீயாக பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒருத்தர்கிட்ட போய் போட முடியாது. ஒரு கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு வாய்டு கான்ட்ராக்ட். நீங்கள் ஏதாச்சும் அந்த டிரான்சாக்ஷனில் டூ அண்ட் ஃப்ரோத் அங்கே வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும். இங்கேருந்து ஒன்று போகணும், அங்கேருந்து ஒன்று வரணும். அப்படி தான், இங்கேருந்து மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு எதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடு எழுதி வைக்கிறாரு, அது வந்து அவுட் ஆஃப் லவ் ஏதாவது இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டு அந்த வீடு பத்திரத்தில் வச்சு உங்கள் நேம் மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் இது வந்து வேலிட், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலிட். பட் ஜென்ரலாக இட் இஸ் அ வாய்டு கான்ட்ராக்ட். அந்த மாதிரி இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு காசு தேவைப்படுது, ஏதோ சிச்சுவேஷன் நீங்கள் லோன் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அப்படி வரும்போது ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுற ஆக்ட் வந்துட்டு இட்ஸ் அன் எக்ஸப்ஷன். நீங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு அவர் ஏதாச்சும் காம்பன்சேட் பண்ணார்னா அது வந்து இட்ஸ் லீகலி வேலிட். மூணாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா a written promise to a time bar debt.
இப்போ ஒரு டைம் பார் டெப்ட், அதாவது ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பி இருக்காங்க. இப்போ அந்த ஏ வந்து பிகிட்ட வந்து ஒரு கடன் வாங்கியிருக்காரு. இப்போ கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு கூட ஒரு லிமிடேஷன் பீரியட்லாம் இருக்குது. இப்போ அந்த டைமுக்குள்ளே அந்த பி வந்து போய் கிளைம் பண்ணலன்னா அந்த டெப்ட் வந்து டைம் பார்டாக கன்சிடர் பண்ணப்படும். விச் மீன்ஸ் அவர் வந்து அந்த டெப்ட்டை வந்து திருப்பி கொடுக்கணும், திருப்பி போய் எனக்கு கொடுக்கணும், நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன் அவருக்கு, அவர் எனக்கு திருப்பி கொடுக்கலங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ டைம் பார் டெப்ட். ஓகே, அந்த லிமிடேஷன் பீரியட்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் போய் கிளைம் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டைம் பார் டெப்டாக இருக்குது. விச் மீன்ஸ் பி வந்து ஏட்ட போய் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஏ வந்து அவராக வாலண்டியராக வந்து நான் அந்த கடனை ரீபே பண்ணுறேன்னு வந்து ஒன்றுகிட்ட வந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். தென் சச் கான்ட்ராக்ட், சச் அன் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் வேலிட். அவ்வளோதான், சிம்பிள். ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த கேரக்டரிஸ்டிக். அடுத்த மூணாவது கைண்ட் ஆஃப் void contract, which is the restraint of marriage. இப்போ இந்த ரெஸ்ட்ரெயின் ஆஃப் மேரேஜ் சிம்பிள். நீங்கள் வந்து இதே தான், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த ஒரு பர்சன்ட்டையும் போய் நீ வந்து நான் உனக்கு இவ்வளோ பே பண்ணுறேன், ஆனால் நீ வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நம்ம போட முடியாது. இப்போ ஏ வந்து இங்கே ஒரு பி இருக்காரு, இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு ஒரு 25,000 பே பண்ணுறேன், ஆனால் நீ வந்து நோ மேரேஜ், நீ மேரேஜே பண்ணக்கூடாது, இல்லை நீ மேரேஜே பண்ணக்கூடாது, இல்லைன்னா நீ எந்த ஒரு பொண்ணையுமே ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பொண்ணை வந்து நீ மேரேஜ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலுமே அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு நேச்சர், நீங்கள் வந்து அது லீகலாக என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் சே த ரிஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட். இப்போ இதே மாதிரி இது அதே அகெயின் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் கீழே தான் வரும். இப்போ ஏ இருக்காரு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து புஷ்பா படம் பார்த்துருப்போம். புஷ்பா படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த புஷ்பா அந்த ஹீரோ வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு காம்படிட்டிவாக இன்னொன்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ஒரு வில்லன் இருப்பார், ஸ்ரீனுவோ மங்களம் ஸ்ரீனு சம்ஒன், அவர் வந்துட்டு இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இவ்வளோ உனக்கு காசு பே பண்ணுறேன், ஆனால் நீ என் பிஸ்னஸை தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி சொன்னால் ஆக்சுவலாக இது வந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு செம்மரத்தை கடத்துறாங்க, விச் இஸ் அன் இல்லீகல் ஆக்ட். பட் அஸ்யூமிங் அவங்க வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ புஷ்பான்றவர் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க செம்மர மடத்தெல்லாம் கடத்தலை, அவங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது இவர் காம்படிஷனாக புஷ்பா வந்துட்டு அவர் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்னொன்று ஒரு ட்ரேட் ஆரம்பிக்க போகிறேன், இன்னொரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவர் மங்களம் ஸ்ரீனு வந்து இவர்கிட்ட வந்து பேசி காசு கொடுத்து இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்து இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். தென் சச் அ கான்ட்ராக்ட் இஸ் void in nature. இப்போ புஷ்பான்றவர் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மங்களம் ஸ்ரீனு போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு இல்லை நான் அந்த மாதிரி பே பண்ணியிருக்க கன்சிடரேஷன் கொடுத்து அவர் கான்ட்ராக்ட் வந்து வயலேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போய் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் சச் அ கான்ட்ராக்ட் இஸ் void in nature. Legally the law presumes it to be an empty document. It says that such a contract were never existed. That's how the law presumes. So இது வந்து ஒரு 4வது பாயிண்ட். ஃபைன். நெக்ஸ்ட் another important thing which is the voidable contract, the other type of contract. So let's see how the law defines voidable contract. So under section 2 subsection 1 of the Indian Contract Act 1872, the voidable contract is defined as an agreement which is enforceable by law at the options of one or more of the parties but not the others. அதாவது இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சப்சிக்வெண்ட்டாக. பட் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு கான்ட்ராக்டில் அந்த கான்ட்ராக்டில் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணம் அங்கே இடிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த கான்ட்ராக்டில் சம்திங் இஸ் ப்ராப்ளமேட்டிக். அதனால இப்போ அந்த கான்ட்ராக்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை என்ஃபோர்ஸ் பண்ணணும் இல்லை அது லீகலாக வந்து அது வேலிட்னு சொல்லணும்னா அதோட அத்தாரிட்டி அதோட டிசிஷன் மேக்கிங் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் இருக்கும், இன்னொரு பார்ட்டிக்கு இருக்காது. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் பார்த்தா புரிஞ்சிடும். இருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஜென்ரலாக இட்ஸ் நாட் அன்லாஃபுல். அதாவது இது வந்து வாய்டு அப்படின்ற கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டே வந்துட்டு அது என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. ஃப்ரம் த ஸ்டார்ட் இட் இஸ் இல்லீகல், இட் இஸ் அன்என்ஃபோர்ஸபிள். பட் வாய்டபிள் அப்படின்றது இட்ஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் that have entered in the contract. ஸோ அதனால இனிஷியலி இட் இஸ் வேலிட் பட் கேன் பி வாய்டட். அதாவது அந்த பார்ட்டி 2 பேர் என்டர் ஆகிறாங்கல்ல, அதில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக இந்த கான்ட்ராக்டை போட்டக்கப்புறம், அக்ரிமெண்ட் என்டர் ஆனக்கப்புறம், இல்லை எனக்கு இந்த கான்ட்ராக்டில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, தென் இன் சச் அ சிச்சுவேஷன் த கான்ட்ராக்ட் பிகம்ஸ் இன்வேலிட். ஃபைன், நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம், புரிஞ்சிடும். ரெண்டாவது, இன்ஜூர் பார்ட்டி ஆஸ் தி ஆப்ஷன் டு கேன்சல். அதே தான், இங்கே யார் அக்ரிவேட் ஆகிருக்காங்களோ, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் வந்து அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்னால எந்த ஒரு லாபமும் இல்லை, இந்த கான்ட்ராக்ட் நான் வந்து என்ட்ரு ஆனேன்னா எனக்கு தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி யாராவது அந்த பார்ட்டி நினச்சாங்கன்னா அவங்க அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். ஓகே, if not voided remains unenforceable, remains enforceable, which means கான்ட்ராக்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆனால் voidable contract is initially valid, initially it is legally valid. ஆனால் ஸோ சப்சிக்வெண்ட்டாக அந்த பார்ட்டி அக்ரிவேட் பார்ட்டி வந்து அதை கேன்சல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவோக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸபிளாக தான் இருக்கும். It still remains enforceable unless the other party comes and says the otherwise, claims otherwise. Okay, இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட், டைப்ஸ் ஆஃப் voidable contracts. இப்போ இதில் வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம், உங்களுக்கு நான் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஃப்ரீ கன்சென்ட். ஓகே, ஸோ இட் சேஸ் எனி கான்ட்ராக்ட் வேர் கன்சென்ட் இஸ் obtained through coercion, fraud or undue influence is voidable at the discretion of the aggrieved party. சே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எடுப்போம். இங்கே வந்துட்டு இங்கே ஒருத்தர் இருக்கார் ராமு, இங்கே இன்னொருத்தர் இருக்கார் சோமு. இப்போ இந்த ராமுன்றவர் சோமு கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு, கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, சோமு கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு கோல்டு ஜுவல்ஸ் இருக்குது, ஒரு கோல்டு நெக்லஸ் இருக்கு. ஃபைன், இப்போ இந்த கோல்டு நெக்லஸோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 5 lakhs. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, த்ரெட்டன் பண்ணுறாரு. என்ன த்ரெட்டன் பண்ணுறாரு, நீ வந்து இந்த 5 lakh கோல்டு சொல்கிற எனக்கு 50,000 ரூபா 50,000க்கு கூடு, 50,000க்கு கூடு. இன்கேஸ் நீ கொடுக்கலனா நான் வந்து உன் ஃபேமிலியை வந்து அப்டெக்ட் பண்ணிடுவேன், இல்லை ஃபேமிலி பர்சன் யாரையாவது இன்ஜூர் பண்ணிடுவேன், அந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இவர் வந்து அந்த பயந்துட்டு ஒத்துக்கிறாரு கான்ட்ராக்டுக்கு. சோமு வந்து இவருக்கு 50,000 கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. சரிப்பா நீ அந்த இது கோல்டு சொல்லி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு, கான்ட்ராக்டில் என்டர் ஆயிடுறாரு. இப்போ சோமு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கான்ட்ராக்டில் வந்து ஃப்ரீ வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்சென்ட் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் அந்த கன்சென்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே ராமு வந்து சோமுவை அவரோட கன்சென்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு, விச் இஸ் இல்லீகல். எஸ், ஸோ அதனால் இந்த சோமு இருக்கார்ல, இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட், இது வந்து வாய்டு கான்ட்ராக்ட் கிடையாது. அப்படின்னா இந்த சோமு வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆனதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் இல்லை என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சுட்டாங்க, இது வந்து இப்படி பண்ணிட்டாங்க, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என் ஃபேமிலியில் இப்படி பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த நெக்லஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிற வரைக்கும்
இந்த கான்ட்ராக்ட் வந்து லீகலி வேலிட், லீகலி என்ஃபோர்சிபிள், ஃபைன். ஆனால் எப்போ சோமு வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாரோ அப்போது இந்த கான்ட்ராக்ட் வில் பி ரிவோக்ட், ஃபைன். இந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட்னு கோர்ட்டு டிக்ளேர் பண்ணும், ஃபைன். இது இவ்வளோ தாங்க வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ இதில் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட்லேயே ஒரு சில கைண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மொதல் கைண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம், லேக் ஆஃப் ஃப்ரீ கன்சென்ட். இதில் வந்துட்டு கொயர்ஷன், ஃப்ராடு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதுலாம் விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். ஸோ அடுத்து வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். So if one party prevents the other from performing their contractual obligation, the contract becomes voidable at the choice of the aggrieved party. Say for example, நம்ம திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்து ஒரு இருக்கார், எக்ஸாம்பிள் கார்த்திக், இங்கே வந்து ரகுவரன். ஓகே, இப்போ இந்த கார்த்திக் வந்து ரகுவரன்ட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. என்ன கான்ட்ராக்ட்னா, நீ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே ஒரு 100 டிஷர்ட் சிஎஸ்கே ஜெர்சி, ஓகே, சிஎஸ்கே ஜெர்சி வந்து பிரிண்ட் பண்ணி எனக்கு நீ வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்துட்டு ரகுவரன்ட்ட ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகிறார். ரகுவரனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது சப்சிக்வெண்ட்டாக இவர் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே, டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்த்திக் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு கான்ட்ராக்ட்லாம் எனக்கு இல்லை, கான்ட்ராக்ட் ரிவோக் பண்ணிடுறாரு, எனக்கு வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிவோக் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலிட் ரீசனும் இல்லாமல் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை வந்துட்டு கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, லீகல் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் பண்ணலாம். பட் அப்படி எந்த ஒரு வேலிட் ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாமல் திடீர்னு பாதிலே வந்துட்டு எனக்கு நீங்கள் டீஷர்ட்லாம் கொடுக்க வேணாம், அவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆல்சிட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ரிவோக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். தென் சச் அ கேஸ் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிள். அதாவது இப்போ வந்து ரகுவரன் வந்துட்டு சரிப்பா நீ வந்து போ, எனக்கு நீ ஏதோ பாதிலே சொல்லிட்டு போயிட்ட, நீ போ, எனக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தென் சச் அக்ரிமெண்ட் இஸ் வேலிட். அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு அவர் அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு அவர் கேன்சல் பண்ணால் கேன்சலாகவே இருக்கும். ஆனால் ரகுவரன் வந்துட்டு போய் சொல்கிறார், இல்லை நீ வந்து எனக்கு வந்து இப்போ என் சைடு எந்த மிஸ்டேக்குமே இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் ரிவோக் பண்ணணும்னு சொல்கிற, என்னால் அதை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னார்னா தென் இன் சச் அ கேஸ் தி கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்டபிள். ஓகே, ஸோ ரகுவரன் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் என்ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ அட் த சாய்ஸ் ஆஃப் த அக்ரிவேட் பார்ட்டி, இதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட சே தான் வந்து முக்கியம், அவங்களோட சே தான் வந்துட்டு எடுபடும். இப்போ ரகுவரன் சொன்னால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸ் ஆக முடியும். கார்த்திக் சொன்னால் ஒன்றாகாது. இதே மாதிரி தான் அந்த போன எக்ஸாம்பிள் பார்த்தா அந்த புஷ்பாவோ இல்லை யாரும் சொன்னாலுமே, புஷ்பா இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, என்னது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் லேக் ஆஃப் கன்சென்ட். இந்த ராமு சோமுவில் வந்துட்டு இப்போ சோமு வந்து சொன்னால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிள், ராமு சொன்னால் வந்து அந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் கிடையாது. ஏன்னா இவர் தான் வந்து இன்ஜூர் பண்ணுறாரு, இவர் தான் இன்ஜூர்டு பார்ட்டி, இவர் தான் இன்ஜூரர். ஸோ இன்ஜூரருக்கு எந்த ஒரு சேயுமே கிடையாது. இன்ஜூர்டு பர்சனுக்கு தான் அந்த வாய்டபிள் கான்ட்ராக்டை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ என்ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கோ இவருக்கு தான் ரைட் இருக்குது. ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு வாய்டபிள் அட் த சாய்ஸ் ஆஃப் த அக்ரிவேட் பார்ட்டி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஃபெயிலியர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வித்தின் டைம். ஓகே, ஸோ இஃப் த சிம்பிள் தாங்க, இஃப் த டைம் இஸ் ஆஃப் த எசன்ஸ் இன் அ கான்ட்ராக்ட் and it is not performed within the stipulated time, the aggrieved party can choose to void the contract. Simple. இப்போ இதே வந்துட்டு நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம்ல, கார்த்திக் அண்ட் ரகுவரன், அவர் வந்து ஒரு 2 weeks டைமில் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு இப்போ கார்த்திக் வந்து ரகுவரன் வந்துட்டு அந்த 2 weeks டைமுக்குள்ளே டெலிவரி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். then in such a case the contract is enforceable at the discretion of கார்த்திக், not ரகுவரன். கார்த்திக் தான், Karthik as the say, not Raghuvaran.
ஒய்? ஏன்னா இங்கே இன்ஜூர்ட் பார்ட்டி யார்? கார்த்திக். ஏன்னா கார்த்திக் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிஎஸ்கே மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ஸ் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த ஸ்டேடியம் போட்டு போகிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இல்லை ஏதோ ஒரு அவங்க ட்ரிப்பு போகிறாங்களோ ஏதோ ஒரு சர்டன் ஒரு ரீசனுக்காக சர்டன் டெலிவரி 100 டிஷர்ட்ஸ் கேட்குறாரு. மேட்ச் முடிஞ்சே போச்சு, இனிமேல் அந்த டெலிவரி பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஸோ அந்த டைம் தானே வந்து ஒரு எசன்ஸாக இருக்குது அந்த கான்ட்ராக்ட்டுக்கு. அப்போ அந்த டைம் முடிஞ்சு போச்சு, டைம் பார் ஆனதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்ஸ் டெலிவரி பண்ணி கார்த்திக் எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ இதில் இன்ஜூர்டு பார்ட்டி கார்த்திக் தான். ஆனால் ஸ்டில் கார்த்திக் ஆஸ் அ டிஸ்கிரிப்ஷன். இப்போ கார்த்திக் வந்து சரிப்பா நீ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ட, இந்த மேட்ச் போச்சு, நான் அடுத்த மேட்ச்ல வேணா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கார்த்திக் வந்து சொன்னார்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட். அப்படி இல்லைன்னா கார்த்திக் நினச்சா அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு அன்என்ஃபோர்ஸபிள் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை வந்து ரிவோக் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கார்த்திக். ஓகே, சிம்பிள். ஸோ இதுதான் தேர்ட் எக்ஸாம்பிள். தென் ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சர்டன் ஃபேக்டர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு அங்கமாக தான் இருக்கும். தீஸ் எலிமெண்ட்ஸ் மேக் கான்ஸ்டியூட் தோஸ் த எக்ஸாம்பிள்ஸ் தட் ஐ ஸ்டேட்டட் ஏர்லியர். பட் இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கும், மிஸ்டேக்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். மிஸ்டேக்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும். பட் இந்த அஞ்சுமே வந்துட்டு தே கம் அண்டர் அனதர் செப்பரேட் டாபிக் விச் இஸ் த விஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ் இன் அ கான்ட்ராக்ட். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஜென்ரலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த கொயர்ஷனு, அண்டர் இன்ஃப்ளூயன்ஸு, ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் தட் பர்டிகுலர் கான்ட்ராக்ட் அஸ் வாய்டபிள். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்காக என்னென்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கண்டிப்பாக டீட்டெயிலில் பார்ப்போம். அதை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கொயர்ஷன். ஸோ அகெயின் கொயர்ஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். அவரை வந்து கொயர்ஷன்னா வந்துட்டு மீனிங் வந்து ஃபோர்ஸ். ஓகே, அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆக வைக்கிறது. ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளே இங்கே பொருந்தும். அதே மாதிரி ஒரு இந்த பர்டிகுலர் இந்த கோல்டு வித்தான்னு சொல்கிறாருல, இந்த கோல்டை வந்து நீங்கள் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 5 லட்சம்னா எனக்கு முடியாது, எனக்கு பாதிலே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவரை பயன்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை நம்ம வந்து எழுதி வாங்குகிறோம், அந்த கான்ட்ராக்டில் நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் சச் அ சிச்சுவேஷன் இட் இஸ் வாய்டபிள். அவ்வளோதான். தென் அகெயின் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ். அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு சில ஃபேக்டர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த அண்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால் 2 பார்ட்டி இருக்காங்க. சே வந்துட்டு ஏ அண்ட் பி வேணாம், இப்போ நம்ம ஒரு நேம் வச்சுப்போம். இப்போ என்ன, ஒரு விஜய், ஓகே, சூர்யா. இப்போ இதில் விஜய் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்னு வச்சுக்கலாமா? ஃபினான்ஷியல் அட்வைசர்னு வச்சுப்போம். இவர் வந்து ஒரு லேமன். லேமன்னா உங்களை மாதிரி ஒரு நார்மல் சிட்டிசன், நார்மல் பர்சன், சர்டன் ஜாப் பண்ணுற ஒரு ஐடி ஜாப்னு வச்சுப்போமே, ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. இப்போது இந்த அண்டு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வந்து அண்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து என்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது, விச் இஸ் தி பவர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. பொசிஷன் ஆஃப் authority. ஓகே, ஸோ பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் என்ன ஆகுதுன்னா, இந்த விஜய்ன்றவர் வந்துட்டு சூர்யாட்ட வந்து இவர் வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார் சூர்யா. அதனால இவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு. இப்போ இதில் யார் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் இருக்கா? ஒரு
பொசிஷன் ஆஃப் பவர் அண்ட் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் யார் இருக்காங்க? இவரோட பெட்டர் இன்ஃபார்ம்ட் விஜய், இவர் தான் இருக்கார் இல்லையா? இப்போ இந்த விஜய் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அட்வைஸ் கேட்க வர்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஷேர்லாம் வந்துட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களே, அந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே என் பேரில் மாற்றி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணிவிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இன் சச் அ சிச்சுவேஷன் இவர் வந்து அவரோட எல்லா பாதி ஷேரையும் வந்துட்டு விஜய் பேரை மாற்றிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, உங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் நான் அதை அப்படி பண்ண சொல்கிறேன், நான் வந்து எனக்கு நீங்கள் கொடுங்க, அதை நான் வந்து ட்ரிப்பிள் ஆக்கி காமிக்கிறேன், டபுளோ ட்ரிப்பிள் ஆக்கி உங்களுக்கு நான் வந்து ப்ராஃபிட்டை வந்து அக்ரூவ் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி இவகிட்ட இருந்து அவரோட ஷேரை எழுதி வாங்குறாரு. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக லாஸ் ஆயிடுச்சு, மிஸ்யூஸ் பண்ணுறாரு, அந்த ஷேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இப்போ சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் வந்து என்னை வந்து ஏமாற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட், ஏன்னா இவர் அக்ரிமெண்ட் போடுறாரு, ஏன்னா ஷேரை வந்துட்டு மாற்றணும்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் மாற்றணும். ஸோ இவரோட ஷேரை வந்து மாற்றுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு மாற்றிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக சூர்யா கிளாஸ் ஆயிடுது. சூர்யா வந்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாமல் ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் ஒழுங்காக செயல்படுத்தலை, நீங்கள் வந்து ஏமாற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, என்னோட பொசிஷனை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளைம் பண்ணுறாரு கோர்ட்டில். இப்போ இன் சச் அ சிச்சுவேஷன் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லையே நாங்கள் தான் அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது விஜய்னால அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை எடுக்க முடியாது. ஏன்னா திஸ் காய் விஜய் ஹாஸ் மிஸ்யூஸ்ட் ஹிஸ் பொசிஷன் and got an undue advantage out of Surya's money. ஸோ அதனால சூர்யா வந்து இந்த அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த ஷேரை மறுபடியும் விஜய்கிட்ட இருந்து சூர்யா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் undue influence. Again, fraud. So இப்போ வந்து ஃப்ராடுன்னு என்னென்னு பார்ப்போம். ஃப்ராடுன்னா நம்ம அந்த நேமே நமக்கு புரியுது, ஏதோ வந்து நம்மளை ஏமாற்றி நம்ம கான்ட்ராக்டில் என்டர் ஆக வச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு புரோக்கர் இருக்கார், ஒரு அஜய், இங்கே வந்து மெல்வின், இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த அஜய்ன்றவர் வந்துட்டு ஒரு லேண்ட் புரோக்கர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், ஆர்எல்ஸ் லேண்ட் புரோக்கர் கூட வேணாம், அவர் வந்து ஒரு லேண்டே வச்சுருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் வந்து வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்காரு அஜய்ன்றவர். இப்போ இவர் வந்து மெல்வின் வந்து ஒரு 3rd person, அவர் வராரு, வந்துட்டு மெல்வினுக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், புதுக்கோட்டையில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வாங்கணும் அப்படின்றது மெல்வினுக்கு ஆசை. மெல்வின் வந்து புதுக்கோட்டை அவர் சொந்த ஊர், மெல்வினுக்கும் புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். சரி, அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், வந்துட்டு இப்போ ஊர்லேயே வந்துட்டு ஒரு வீடு கட்டணுன்றதுக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு பிளாட் வாங்கி போட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இப்போது இவர் வந்துட்டு அஜய் கூட ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் என்ற வராரு. என்ன கான்ட்ராக்டு, இவர்கிட்ட அந்த 5 ஏக்கர் இருக்குல்ல, இந்த 5 ஏக்கரை வாங்குறதுக்கு மெல்வின் வந்துட்டு போய் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. இவர் அந்த அஜய் என்ன சொல்கிறாரு, ஏன்னா மெல்வினுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் வாங்கணும். இப்போ அஜய் அவரோட அந்த 5 ஏக்கர் ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவே கிடையாது, அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவே ரிஜிஸ்டர் ஆகலை, அது வந்து அக்ரிகல்ச்சரல் ஏரியாவாக தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவர் வச்சிருக்கிறது வந்து அக்ரி லேண்டு. ஓகே, அவர் வச்சுக்கிறது அக்ரி லேண்ட். ஆனால் மெல்வின்ட்ட இல்லை, இது வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த கான்ட்ராக்டை என்டர் ஆகிறார். இது வந்து சப்சிக்வெண்ட்டாக மெல்வினுக்கு தெரிய வருது. ஸோ மெல்வின் என்ன பண்ணலாம், நேரே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் என்னது வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ ஃப்ராடாகவே இருந்தாலும் இப்போ மெல்வினோட டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, ஏன்னா இவர் தான் இங்கே இன்ஜூர்ட் பார்ட்டி. ஸோ மெல்வின் நினச்சா அந்த கான்ட்ராக்டை ரிவோக் பண்ணலாம்,
இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிவிட்டு அவர் இந்த லேண்டை வாங்குறதுக்கு கொடுத்த கன்சிடரேஷன்ஸே ஒரு 13 lakhs கொடுத்துருப்பாரு, 10 லட்சம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சத்தையும் அவர் கிளைம் பண்ணலாம் அஜய் கிட்ட இருந்து. அவ்வளோதான், சிம்பிள், ஃபைன். இப்போ மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்றதும் ஒரு சிமிலர் கான்செப்ட் தான். ஆனால் மிஸ்ரெப்ரசன்டேஷனில் வந்துட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்காது. ஃப்ராடில் வந்துட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்கும், அவங்கள வந்து ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். மிஸ்ரெப்ரசன்டேஷனில் அப்படி ஒன்று கிடையாது. மிஸ்ரெப்ரசன்டேஷனில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. சே வந்து இங்கே 2 பேர் இருக்காங்க. சே வந்து மது, இங்கே வந்து அபிஷேக். இங்கே வந்து இந்த 2 பீப்புள் இருக்காங்க. இப்போ இந்த மதுன்றவர் வந்து அவரோட பைக்கை வந்து அபிஷேக்கிட்ட வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு. அபிஷேக் வந்து இது வந்து அப்போனா செகண்ட் ஹேண்ட் பைக். பேசிக்காக அபிஷேக் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு. மது வந்து அவரோட ஒரு பல்சர் 150 செகண்ட் பைக்கை வந்துட்டு விற்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து மது என்ன சொல்கிறாரு, அந்த பைக்லாம் செம்ம கண்டிஷனில் இருக்குது, அது வந்து வெறும் 20,000 கிலோமீட்டரோ இல்லை 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடோமீட்டரை பார்த்துட்டு கிளைம் பண்ணுறாரு. வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கிட்ட விற்க பார்க்குறாரு. அபிஷேக்கும் வாங்கிடுறாரு அதை நம்பி. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அபிஷேக்கு என்ன தெரிய வருது, அந்த பைக்கு 30,000 கிலோமீட்டர், 30 to 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மது இருக்கார்ல, இவர் வந்து அவர் நாலேஜுக்கு 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு அவர் வந்து ஜென்யூனாகவே நினச்சனால தான் அவர் அபிஷேக் அப்படி சொல்கிறார். அவருக்கு வந்து அபிஷேக் ஏமாற்றணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. ஸோ மது இஸ் அன் இன்னோசன்ட் பர்சன் ஹியர், பட் ஸ்டில் த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அபிஷேக். அபிஷேக் வந்து நினச்சா அந்த கான்ட்ராக்டை வந்து அக்ரிமெண்ட்டை வந்து ரிவோக் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த காசை ரீஎம்பர்ஸ் கேட்கலாம் மதுக்கிட்ட இருந்து. சிம்பிள், அவ்வளோதாங்க. ஸோ கன்க்ளூஷன், as you see, void contracts are legally non-existent. Very important. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருந்துதா ஒரு தடையுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டே கிடையாது. நீங்கள் அப்படி அந்த நாளில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க அப்படின்னா லீகலாக லா வந்து ப்ரொசீட் பண்ணும். while voidable contract are valid until the injured party opts out. நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஐ திங்க் சப்சிக்வெண்ட்டாக இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் டிஃபரன்சஸ் இஸ் க்ரூஷியல் இன் கான்ட்ராக்ட் லா ஆப்வியஸ்லி. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீடிங் காம்பரேட்ஸ்லாம் வரும்போது இந்த வாய்ட் அண்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரேஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும், சிமிலராகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ப்ரியர் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம், கிராக் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது வந்து இந்த சிமிலர் ஐ மீன் ஒரு கண்டினியூட் கான்செப்ட் வந்து கண்டினியூட் டாபிக் வந்துட்டு வீஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ். வீஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஒரு செப்பரேட் சாப்டர். அது ஆக்சுவலாக இதோட சொல்லலாம், பட் வந்து இட் வில் பி மோர் ஹெக்டிக் டு யூ. அது வந்து தேவையில்லை, அது ரொம்ப உங்களை ஒரே டைமில் போய் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற திணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நான். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டெஃபினட்டாக பார்ப்போம் வீஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ தேங்க்யூ.